ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு என்கொயர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட வந்து சில கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் இஸ் பேசிக்லி வாட் ஆர் தி ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஃபார் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் ஆப்வியஸாக, ஸோ பைத்தன் கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆப்வியஸாக அதுக்கான கொஞ்சம் பேக்ரவுண்ட் இந்த சென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா மோஸ்ட் ப்ரிஃபர்ட். அப்படி இல்லை அப்படின்னாலும் கோடிங்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கோடிங் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்க, சீக்வல் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்க, அண்ட் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஆன் த பேக்ரவுண்ட் ஸ்கேல் கொஞ்சம் ஓரளவுக்கு கோடிங்னா என்னன்னு தெரியும் அப்படிங்கிற இருக்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அடுத்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஷுட் ஐ லேர்ன் ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது, நம்ம சொல்லிக் கொடுக்குறதே வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால மேண்டேட்டரியாக டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா how much time should I expect to spend on learning data science and data engineering அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இஸ் அ வாஸ்ட் ஃபீல்ட். டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது, டேட்டா இன்ஜினியரிங் இருக்குது, டேட்டா சயின்டிஸ்டான ரோல்ஸ் அண்ட் இருக்குது, அந்த இதெல்லாம் ஏஐஎன்எம்எல் ப்ராசஸிங் இருக்குது. பட் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 to 8 months அப்படிங்கிறது கிவ் ஆர் டேக். ஆன் டாப் ஆஃப் இட் அகேன் நீங்கள் போடுற எஃபர்ட்டும் இருக்குது. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸை கற்றுக்கிறதுக்கு 6 to 8 months ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் கேன் ஐ கெட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அ கோர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜூனியர் டேட்டா இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ரோல் தான் தருவாங்க. டு ஸ்டார்ட் வித் ஸ்க்ராட்சாக தான் இருக்கும். அதாவது டேட்டா சோர்ஸ்லேருந்து டேபிளுக்கு நீங்கள் டேட்டா ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஒரு ETL டெவலப்பர், ஒரு ஜூனியர் டேட்டா இன்ஜினியர், ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் தான் கிடைக்கும். டிபெண்டிங் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இட் would increase to data engineer, senior data engineer and it goes on. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா can I learn data science and data engineering on my own or do I need to take a course அப்படின்னு. ஆப்வியஸாக வந்து நீங்களே படிக்கிறதுனாலும் படிக்கலாம். பட் இந்த கோர்ஸோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக படிச்சிங்க அப்படின்னா யூ லேர்ன் சீக்வல், யூ லேர்ன் பைத்தன், யூ லேர்ன் AWS எல்லாம் தனித்தனியாக படிப்பீங்களே தவிர்த்து அது மூணு எப்படி கம்பைன் டுகெதர் எப்படி ஒர்க் ஆகுது, அப்படி அந்த இன்டெகிரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம கற்றுக்கிறது தான் இந்த கோர்ஸோட மேஜர் டார்கெட். ஸோ அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அல்டிமேட்லி யூ வில் ஃபைண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதுதான் வந்து இந்த கோர்ஸ் வந்து மேஜராக டார்கெட் பண்ணுறது.